எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான கிச்சடி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. 2 பட்டை போட்டுக்கலாங்க. ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு காயை ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது காய் நல்லா வணங்கிருச்சுங்க. கிச்சனுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த கப்பில் 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிண்டிக்கலாங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. கிச்சடிக்கு ஒரு சின்ன தாளிப்பு பண்ணிக்கலாங்க. நெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதில் ஒரு 4-5 முந்திரி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தாளிப்பை கிச்சடியில் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணிக்கலாங்க. கிச்சடி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிச்சடியை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.